அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நாங்கள் தொடர்ந்து நிம்மதியை தேடி என்ற தலைப்பிலே நாங்கள் இந்த நாட்களிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே இந்த நிம்மதியை தேடி என்ற தலைப்பிலே கீழ் இறைவனுடன் எப்படி உறவு கொள்வதென்று தியானிக்கப் போகின்றோம். இறைவனோடு எப்படி நாங்கள் தொடர்பு கொள்வது, உறவு கொள்வது? நான் என்னோடு உறவு கொள்ள வேண்டும், அதே போல் இறைவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும், மற்றவர்களோடும் தொடர்பு கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தின்படி உன்முழு உள்ளத்தோடும் உன்முழு ஆன்மாவோடும் உன்னுடைய சக்தியோடும் இறைவனை அன்பு செய்வாயாகன்னு சொல்லப்படுகின்றது. இந்த அன்பின் அனுபவத்திற்கு உள்ளாகுவது தான் செபம். இன்று நாங்கள் செபத்தை பற்றி ஆழமாக பார்ப்போம். செபம் என்பது சுருக்கமாக பார்த்தால் ஒரு அனுபவம். இந்த செபத்திலே நாங்கள் எந்த அனுபவத்துக்கு வருகின்றோம் என்றால், இறைவனுடைய அன்பை ருசிப்பது, அனுபவிப்பது. எங்களுடைய கவலைகள் துன்பங்களை அவருக்கு சொல்லுவது, அவர் சொல்வதை நாங்கள் கேட்பது, இப்படியாக ஒரு விதமான ஒரு அன்பின் அனுபவத்துக்கு உள்ளாகுவது. இந்த செபத்திலே பல வகைகள் உண்டு. ஒன்று குழுவாக செபிப்பது. குழுவாக செபிக்கும் பொழுதும் ஒன்றில் புத்தகத்தை பார்த்து செபிக்கலாம், பாடலாம், இப்படி பல வகைகள் இருக்கின்றது. இன்னும் ஒன்று தனிமையிலே செபிப்பது. தனிமையிலே செபிப்பதும் பல வகைகள். ஒன்று முதலே சொன்னதை போன்று புத்தகத்தை பார்த்து தனிமையில் செபிக்கலாம், பாடி ஆண்டவரை துதிக்கலாம், இப்படியெல்லாம் இருக்கின்றது. அப்போது இறைவனை போற்றி புகழ்வதிலே முக்கியமாக இரண்டு வகை. ஒன்று செயல் புகழ்ச்சி, வார்த்தை புகழ்ச்சி. ஒன்று செயலாலே புகழ்வது. ஒருவரை அன்பு செய்வதன் மூலமாக இறைவனை புகழலாம், ஒருவருக்கு உதவி செய்வதன் மூலமாக புகழலாம், அதே போன்று சமுதாயத்துக்கு சேவை செய்வதன் மூலமாக இறைவனை புகழலாம். இப்படி அடுத்தது வார்த்தை புகழ்ச்சி. நான் முன்பு கூறியது போன்று புத்தகத்தை வாசிப்பதன் மூலமாக, பாடல்கள் மூலமாக, இப்படி எல்லாம் இருக்கின்றது. இதிலே ஒன்று தனிச்செபம் என்ற ஒன்று இருக்கின்றது. அதிலும் பல வழிகள். இன்று நானும் நீங்களும் இந்த ஒரு வகையை பற்றி தான் பார்க்க போகின்றோம். தனிச்செபத்திலே, இந்த தனிச்செபத்திலே நான் 4 அனுபவத்துக்கு செல்வதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரப் போகின்றேன். நான் பல வருடங்களாக இந்த 4 அனுபவத்துக்குள்ளேயும் சென்று கொண்டிருக்கின்றேன். ஒன்று, முதலாவது அனுபவம் பரிசுத்த தேவராயரை போன்று ஆகுவது. அப்படி என்றால் என்ன? நான் நீங்கள் முட்டாக்க போடுறதா? இல்லை. பரிசுத்த தேவதாயரில் உள்ள விசேஷமான சிறப்பம்சம் தான் வெறுமையாகுவது. மாதா வெறுமையின் அடையாளம். ஜேசுநாதருக்கு அடுத்ததாக முக்கியமாக உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பது மாதா தான், வெறுமையாகுவதில்லை. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருக்கின்றது. அவர் கடவுளாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அதை கட்டி பிடிச்சு கொண்டிருக்காமல், அதிலிருந்து வெறுமையாகி அடிமையின் உருவம் எடுத்தார்னு சொல்லப்படுகின்றது. மாதாவும் வெறுமையாகினார். இப்படி அந்த வெறுமையின் அனுபவத்துக்கு வருவதற்கு 3 விதமான அனுபவங்கள் இருந்தது. மாதாவுடைய வாழ்விலே திருமணம் ஒப்பந்தம் நடந்து முடிந்திருந்தது. இப்படி இருக்கும் பொழுது தான் இறை தூதனுடைய சத்தத்தை கேட்டார். பிள்ளை பிறக்க போகின்றாய். உடனே கலங்கினாள். இருந்தாலும் அவள் 3 வறுமைக்குள்ளே வந்துதான் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னார். என்ன அந்த வறுமை? ஒன்று, சில வேளைகளிலே யூத சட்டப்படி திருமணம் நடக்காமல் குழந்தை பெற்றால் என்னை கல்லால் இருந்து கொண்டு விடுவார்களே, பிரசித்தமான இடத்துக்கு கொண்டு போய். அப்போது இங்கே எதிலிருந்து வறுமையாகின்றாள்? வாழ்கின்ற உரிமையிலிருந்து வறுமையாகித்தான்
நான் செத்தாலும் பரவாயில்லை, ஆண்டவருடைய அடிமை. இரண்டாவது வறுமை, சரி உயிரோடு விட்டு விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோமே. ஒரு பெண் கணவனிடமிருந்து எதிர்பார்ப்பது எதை? பாதுகாப்பு உணர்வை, அன்பை. அம்மா அப்பாவுக்கு பிறகு என்னை வச்சு பார்ப்பார், அன்பு செய்வார் என்னுடைய கணவன். இப்போ அவரும் கைவிட்டு விட்டால் எதிர்கால பாதுகாப்பிலே இருந்து வறுமையாகிறது. இது ஒரு முக்கியமான ஒரு தேவை. மூன்றாவது வறுமை என்ன? சரி, கொலை செய்யவில்லை, சூசியப்பரும் ஏற்றுக்கொண்டான் வைப்பமே. ஆனால் வீதியால் செல்லும் பொழுது மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள்? இதோ போகின்றாளே, திருமணம் முடிக்காமல் பிள்ளை பெற்றவள் என்று அவமானப்படுத்துவார்கள். சுய கௌரவம், மதிப்பு. அப்போ இங்கே என்ன வறுமை என்றால் சுய கௌரவத்திலிருந்து வறுமையாகின்றாள். அப்போது இந்த 3 வறுமைகளும் மாதாவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வறுமை. இப்போ நானும் நீங்களும் சுபத்திலே முதலாவதாக வர வேண்டியது இந்த வெறுமையின் அனுபவத்துக்கு. இந்த வெறுமையின் அனுபவத்துக்கு வருவதற்கு என்ன செய்யலாம்? முதலாவதாக ஒரு இடத்திலே அமர்ந்து, அது கதறியாக இருக்கலாம் அல்லது நீளமாக இருக்கலாம், எங்கேயாவது அமர்ந்து கண்களை மூடி மூச்சை எடுத்து மூச்சை வெளிவிடுகின்ற பயிற்சி. மூச்சை மட்டும் அவதானிக்கும் பொழுது, இந்த மனதை ஒருநிலைப்படுத்தும் பொழுது மனம் ஒரு இடத்துல அமைதியாகின்றது. அப்போ இந்த வறுமைக்கு வருவதற்கு எங்களுக்கு உதவியாக இருக்கு. சபத்துக்கு ஆயத்தம். எப்படிப்பட்ட வறுமை? மனதை ஒருநிலைப்படுத்துகின்றது. இல்லை மனம் அங்கும் இங்கு ஓடும். ஆகவே மூச்சை உள்ளே இழுத்து விடும் பொழுது அதை மட்டும் யோசிப்பது, அல்லது எங்களை சுற்றி கேட்கின்ற சத்தங்களை அவதானிக்கலாம். இப்படி ஏதோ ஒன்றையோ ரெண்டையோ இந்த ஐம்புலங்களில் ஏதோ ஒன்றை பாவித்து நாங்கள் அனுபவத்திலே உள்ளாகலாம். இது ஆரம்ப நிலை, மாதாவை அனுபவிப்பது. இரண்டாவது கிறிஸ்துவை அனுபவிப்பது. அவர் என்ன சொன்னார்? எங்கே 2 3 எனது நாமத்தினாலே ஒன்று கூடி இருக்கின்றார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று சொன்னார். ஒற்றுமையின் ஊடாக, ஒருமனப்படுவதன் ஊடாக அவரை சந்திக்கலாம். அப்போ இந்த இடத்துல இருந்து கொண்டு எப்படி ஒருமனப்படுவது? எங்களுடைய 5 விரல்களையும் பயன்படுத்தி நாங்கள் ஒருமனப்படலாம். இதிலே முதலாவது பெருவிரல். பெருவிரலை ஞாபகப்படுத்தி நாங்கள் மிக நெருக்கமாக அன்பு செய்பவர்களை ஞாபகப்படுத்தி அவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுவது. மிக நெருக்கமாக அன்பு செய்பவர்கள், குடும்பத்திலே அப்பா அம்மா கணவன் மனைவி பிள்ளைகள், இதை மிக நெருக்கமாக அன்பு செய்பவர்கள். இரண்டாவது இந்த சுட்டி விரல். இதை ஞாபகப்படுத்தி எங்களுக்கு பிடிக்காதவர்கள், எங்களுடைய எதிரிகள், எங்களுடைய பெயரை கெடுத்தவர்கள், எங்களை அவமானப்படுத்தியவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கலாம். இது இரண்டாவது விரல். மூன்றாவது நடுவிரல். அது கொஞ்சம் உயரமாக இருக்கின்றது. அதாவது தலைமை தாங்குபவர்கள், பொறுப்பெடுப்பவர்கள், சமய தலைவர்கள், எங்களுடைய திருச்சபையினுடைய தலைவர்கள், பாப்பாண்டவர், ஆயர்மார், குருக்கள், இப்படியெல்லாம் பொறுப்பெடுப்பவர்களுக்காக ஜெபிக்கலாம். அதே போன்று ஏனைய மதத்தவர்கள், பௌத்த, இந்து, இஸ்லாம் சமய தலைவர்களுக்காக ஜெபிக்கலாம். அதுபோல் உலகத் தலைவர்களுக்காக ஜெபிக்கலாம். எங்களுடைய நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்கலாம். நாங்கள் வேலை செய்கின்ற இடத்திலே உள்ள தலைவருக்காக ஜெபிக்கலாம். இப்படி ஒவ்வொரு பொறுப்பெடுக்கின்ற தலைவர்களுக்காக ஜெபிக்கலாம். முதலாவது மிக நெருக்கமாக அன்பு செய்பவர்களுக்காக, இரண்டாவது எங்களுக்கு பிடிக்காதவர்களுக்காக அவர்களை மன்னித்து அவர்களுக்காக ஜெபிப்பது, எங்களுடைய எதிரிகள். மூன்றாவது பொறுப்பெடுக்கின்ற தலைவர்கள். நான்காவது மோதிர விரல் என்று சொல்வார்கள். இந்த முதலாவதும் இரண்டாவதுக்கும் அகப்படாதவர்கள், நெருக்கமாக அன்பு செய்பவர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை என்றால் நண்பர்கள், உறவினர்கள், ஒன்றாக வேலை செய்பவர்கள், சொந்தக்காரர்கள், இப்படி எல்லாரையும் அயலவர்கள், அவர்களுக்காக ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கலாம். ஐந்தாவது சின்னி விரல். அதாவது ஒன்றுமே செய்ய முடியாமல் சிறையிலே வாடிக்கொண்டிருப்பவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், வீட்டிலும் வைத்தியசாலையிலும்
சரீரத்திலே நோய், மனதிலே நோய், ஆன்மீக நோய், இப்படி எத்தனையோ பேர் நோய்கள், 3 விதமான நோய்கள் இருக்கின்றது. அதே போல் கஷ்டப்படுபவர்கள், ஏழைகள், பொருளாதார ஏழைகள், ஆன்மீக ஏழைகள், சில பேருக்கு அன்பு செய்ய முடியாது, சில பேர் குடிபோதையில் அகப்பட்டு அதிலிருந்து விடுதலையாக முடியாது, இப்படியான பல ஏழைகள் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, வயது போனவர்கள், அம்மா அப்பாவை கைவிட்டு விடுவார்கள் பிள்ளைகள், அப்படிப்பட்ட பெற்றோர்கள், அகதிகள் முகாம்களில் இருப்பவர்கள், அம்மா அப்பா இறந்து விட்டார்கள், அந்த பிள்ளைகள், பெற்றோர் யாரும் இல்லை, இப்படி கஷ்டப்படுபவர்கள், துன்பப்படுபவர்களுக்காக நாங்கள் சபிக்கலாம். இப்போ இந்த 5 விரலை முன்கொண்டு 2வது அனுபவத்துக்கு வந்துவிட்டோம். கிறிஸ்துவை அனுபவிக்கின்ற அனுபவம். முதலாவது தேவ மாதாவை போன்று வெறுமையாகுவது. வெறுமையாகுவது என்றால் என்ன? நாங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தும் பொழுது மனதிலே ஒரு அமைதி வருகின்றது. அதற்காக மூச்சை இழுத்து விடுவதிலேயே கொஞ்ச நேரம் கண்களை மூடி அவதானத்தை செலுத்தலாம், அல்லது சத்தங்களுக்கு செவிசாய்க்கலாம். 2வது கிறிஸ்துவை அனுபவிப்பது. கிறிஸ்துவை அனுபவிப்பதற்கு நான் இந்த 5 விரலையும் பயன்படுத்தி நாங்கள் பார்த்தோம். உறவு கொள்ளும் பொழுது முழு உலகத்துக்குமே உறவாக நாங்கள் உறவு கொண்டு விட்டோம். அவர்களுக்காக சபிக்கும் பொழுது அந்த இடத்திலேயே அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கலாம். 3வது அனுபவம், அதுவும் கிறிஸ்துவை அனுபவிப்பது தான். பைபிளிலே ஒரு பகுதியை எடுத்து நாங்கள் வாசிக்கின்றோம். ஒவ்வொரு சொற்களாக ஆழமாக பார்த்து இந்த வாசகத்தினூடாக கடவுள் எனக்கு இன்று என்ன சொல்கின்றார், எனக்கு அவர் என்ன சொல்லுகின்றார், அதே போல் என்னிடமிருந்து எதை எதிர்பார்க்கின்றார், எதையாவது கைவிட சொல்லுகின்றாரா, மாற சொல்கிறாரா, என்னுடைய தவறுகளை சுட்டி காட்டுகின்றாரா, அதே போல் எனக்கு என்ன வாக்குறுதி தருகின்றார். ஒரு இடத்துல சொல்லலாம், நீரின் மத்தியிலே நான் இருந்தால் என்ன, நெருப்பின் மத்தியிலே நான் இருந்தாலே நான் உன்னோடு இருக்கிறேன், இது ஒரு வாக்குறுதி, நீ கலங்காதே. இப்படிப்பட்ட வாக்குறுதி தருகின்றாரா? உண்டு. என்ன சொல்லுறார்? 2வது என்னிடமிருந்து என்னத்தை எதிர்பார்க்கின்றார்? 3வது எனக்கு என்ன வாக்குறுதி தருகின்றார்? இப்போ இது 3வது அனுபவம். 1வது அனுபவம் தேவ மாதாவை போன்று வெறுமையாகின்ற அனுபவம், மனதை ஒருநிலைப்படுத்துகின்ற அனுபவம். 2வது அனுபவம் கிறிஸ்துவை அனுபவிப்பது, இந்த 5 விரலின் ஊடாக இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரோடும் ஒன்றிப்பது. 3வது அதுவும் கிறிஸ்துவை அனுபவிப்பது தான். பைபிளில் ஒரு வசனத்தை, ஒரு பகுதியை எடுத்து வாசித்து அதனூடாக கடவுள் எனக்கு என்ன சொல்லுகின்றார், என்னிடமிருந்து இதை எதிர்பார்க்கின்றார், எனக்கு என்ன வாக்குறுதி தருகின்றார். இது 3வது. 4வது அனுபவம் பிதாவை அனுபவிப்பது. 1வது மாதாவை போல வறுமையாகுவது, 2, 3 கிறிஸ்துவை அனுபவிப்பது, 4வது பிதாவை அனுபவிப்பது. பிதாவை அனுபவிக்கின்ற அனுபவத்துக்கு போகணும்னா திரும்பவும் பைபிளை மூடி வச்சுட்டு கண்களை மூடி அப்படியே அமைதியாக இருப்பது. ஒன்றையும் யோசிப்பதில்லை, எதுவும் யோசனைக்கு வருவதும் இல்லை. ஒரு அழுத பிள்ளை தன்னுடைய தாயுடைய மடியிலே சென்றதும் எவ்வளவு சுகமாக இருக்குமோ அந்த சுகத்துக்கு வருவது. இப்படிப்பட்ட அனுபவத்துக்கு என்ன செய்யலாம்? திரும்பவும் விருப்பம்னா மூச்சு பயிற்சிக்கோ அல்லது எதையும் சிந்திப்பதும் இல்லை, ஒன்றுமில்லை, அப்படியே அவதானித்து கொண்டிருக்கணும். இப்படிப்பட்ட அனுபவத்துக்கு வந்ததன் பின்பு கடைசியாக எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் கேட்கலாம். கேட்டாலும் கேட்காட்டாலும் ஆண்டவர் செய்வார். ஏன்? நாங்கள் மற்றவர்களுக்கு எல்லாம் ஜெபிக்கும் பொழுது கட்டாயம் எங்களுடைய தேவைகளை அவர் சொல்லுவார், நிறைவேற்றுவார். அப்போது நாங்கள் மனம் விட்டு அவருக்கு எங்களுடைய கவலைகளை சொல்லலாம், எங்களுடைய தேவைகளை கேட்கலாம், கடைசியாக செபத்தை முடிக்கலாம். இது தனிச்செபத்தில் ஒரு வகை. இப்படி பல வகை இருக்கின்றது. தொடர்ந்து சொல்லுகின்ற செபம், தியானங்கள்லையும் கரைக்க இருக்கின்ற நடை தியானம், இப்படியான எல்லாம் நிறைய இருக்கின்றது. அதில் ஒன்று தான் என்று சொன்னேன், தனிச்செபம் ஒரு வகை. அப்போது இதிலே நானும் நீங்களும் இந்த அனுபவத்துக்கு வர வேண்டும். நான் என்னுடைய வாழ்விலே 81ஆம் ஆண்டிலிருந்து இந்த அனுபவத்துக்கு ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருப்பேன். இப்படி வரும்பொழுது எனக்குள்ள உள்ள பிரயோசனம்தான், சில வேளைகளில் சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முடியாத, தாங்க முடியாத மனவேதனை இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, டென்ஷன், சில
கஷ்டங்கள், பாரங்கள் இருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் இந்த செபத்திலே எனக்கு பெரிய ஆறுதல் கிடைக்கும், மனதில் ஒரு சுகம் கிடைக்கும். கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்ற அனுபவத்துக்கு வர எனக்கு உதவியாக இருக்கும். அன்பு சகோதரங்களே, இதை நீங்களும் அனுபவித்து பாருங்கள். ஜேசுனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தாலும் இவ்வளவுதான் வேலை இருந்தாலும் அவர் செபிப்பதற்காக மலையிலே சென்று விடுவார், ஒரு தனிமையான இடத்துக்கு சென்று விடுவார், பிதாவோடு ஆழமான உறவை ஏற்படுத்துவதற்காக. அந்த செபத்திலே தான் பிதா என்ன சொல்கின்றார் என்பதை அவர் கூடுதலாக அறிந்தார். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கும் இவ்வளவோ சிக்கல்கள் வரும். இன்றைக்கு நேரமில்லை என்று ஓடுகின்றோம், செபிப்பதற்கு நேரமில்லை என்று சொல்லுகின்றோம். ஆனால் நாங்கள் ஒதுக்க வேண்டும், ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு எவ்வளவு அமைதி கிடைக்கும், எவ்வளவு ஆறுதல் கிடைக்கும், எவ்வளவு வழிகாட்டுதல் கிடைக்கும். கடவுள் பைபிளினூடாக, வார்த்தைகளூடாக, நிகழ்ச்சிகளூடாக எங்களோடு பேசுவார். கடவுள் பேசுகின்ற விதங்கள் வித்தியாசம். ஒன்று வார்த்தையினூடாக பேசுவார், ஏற்படுகின்ற நிகழ்ச்சிகளினூடாக பேசுவார், மற்ற நபர்களினூடாக பேசுவார். இப்படி பல விதத்திலே இறைவன் பேசுகின்றதை அறிவதற்கு, அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு, எங்களது கவலையை அவருக்கு சொல்வதற்கு இந்த செபத்தை நாங்கள் பயன்படுத்தலாம். அன்பிள்ளார்களே, சாதாரணமாக அன்பிலே 2 பக்கமும் இருக்கும் தானே. அன்பை கொடுப்பதும் அன்பை பெறுவதும். இந்த அனுபவத்துக்கு வருவதுதான் செபம். எங்களது கவலைகளை ஆண்டவருக்கு சொல்லுகின்றோம், அவர் சொல்வதை கேட்கின்றோம், அவர் தருகின்ற ஆறுதலான வார்த்தைகள், நாங்கள் மாற வேண்டிய விஷயங்கள், அவர் தருகின்ற வாக்குறுதிகளை அதன்படி விசுவாசத்திலே வாழும் பொழுது, அந்த அன்பின் அனுபவத்துக்கு வரும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு மாற்றம், விசுவாசம் வளர்கின்றது, நோய் சுகமாகின்றது, கேட்பவைகள் கிடைக்கின்றது. அவருக்கு உகந்ததாக இருந்தால் கிடைக்கும் நிச்சயம். அப்போ அந்த அன்பில் ஆழமான அனுபவத்துக்கு வர நிச்சயம் செபம் உதவி செய்யும். இந்த செபம் தனியே செய்தால் தனிச்செபம், குடும்பமாக செய்தால் குடும்ப செபம், பெரிய மக்களோடு சேர்ந்து குழுவாக செய்தால் அது குழுச்செபம். இப்படி பல வகைகளிலே செபங்கள் இருக்கின்றது. ஆகவே நான் முதல் சொன்ன இந்த தனிச்செபத்திலே ஒவ்வொரு நாளும் தனிமையிலே செபிக்கப்படும். குடும்பமாக செபிப்பதும் அது கட்டாயம் செய்யணும், குழுவாக செபிப்பதும் எங்களுக்கு தேவை. ஆனால் மிக முக்கியமாக ஒவ்வொரு நாளும் தனிமையிலே ஆண்டவரோடு செபிக்க வேண்டும். எனக்கெல்லாம் சில நேரத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் வந்தால் செபத்தின் பின்பு எனக்கு எவ்வளவோ ஆறுதல் கிடைக்கும். எத்தனையோ தீர்மானம் எடுக்க முடியாத நேரங்களில் கூட கடவுள் தீர்மானம் எடுக்கக்கூடிய அந்த சக்தியை தருவார். இறைவனுடைய விருப்பத்தை அறிய இந்த செபத்தில் எனக்கு எவ்வளவு உதவிகள் கிடைக்கின்றது. நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும், உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடக்கும். தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு அவர் ஞானத்தை தருவார், எப்படி செயல்படுத்த வேண்டும். எத்தனையோ நாட்களிலே நான் செய்த தவறுகளை கடவுள் செபத்தின் மூலமாக சுட்டி காட்டுவார். எனக்குள்ளே பயணம் போகும் பொழுது அவர் அப்படி சொல்லும் பொழுது நான் ஏன் கலங்கினேன், அவர் அப்படி செய்யும் பொழுது எனக்கேன் இப்படி கோபம் வந்தது, அவர் அப்படி செய்யும் பொழுது ஏன் நான் கலவரப்பட்டேன் என்று கடவுள் என்னுடைய தவறுகளை சுட்டி காட்டுகின்றார். இது எவ்வளவு அற்புதமான ஒன்று இல்லையென்னா நானும் நீங்களும் எந்த நேரமும் மற்றவர்களுக்குள்ளேயே பயணம் போவோம், மற்றவர்களுக்குள்ளேயே குறைபிடிப்போம். அவர் சரியில்லை, அப்படி சொன்ன விதம் பிழை. ஆனால் அவர் அப்படி சொல்லும் பொழுது நான் ஏன் கலவரப்பட்டேன், நான் ஏன் இப்படி செயல்பட்டேன், நான் ஏன் இப்படி அவரை புண்படுத்தினேன் என்பதிலே அதிகமானவர்கள் கவனத்தை செலுத்துவதில்லை. மற்றவர்களுக்குள்ளே தான் பயணம் போகின்றோம். நானும் நீங்களும் இறைவனுக்குள்ளே பயணம் போகும் பொழுது அவர் எனக்குள்ளே பயணம் போக எனக்கு உதவி செய்வார், என்னுடைய தவறுகளை சுட்டி காட்டுவார். தூயாவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, தூயாவி எங்கேயோ அவர் வந்ததும் நிறை உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்று. இந்த உடல் தூயாவினுடைய ஆலயமாக இருந்தால் அந்த தூயாவி தங்குவதற்கு அவர் சந்தோஷமாக வந்து தங்கக்கூடிய விதத்திலே நானே நீங்களும் ஒன்று உடலை துப்புரவாக வைத்திருப்பது மட்டுமல்ல, உடலை பராமரிக்க வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு நாளும் தனிச்செபத்திலே இறைவனுடைய வல்லமையை எடுக்க வேண்டும். எங்களுக்கு அன்றாடம் வருகின்ற கஷ்டங்கள், அன்றாடம் வருகின்ற துன்பங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய சக்தி அங்கே தான் இருக்கின்றது. நான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே செபிப்பேன், அதன் பின்பு தான் நான் என்ன செய்தாலும் அதே போன்று இரவும் செபிப்பேன்.
அதை விட இடையிலே நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் செபிப்பேன். என்னுடைய சாப்பாடு மாதிரி தான். செபம் இல்லை என்றால், ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்கவில்லை என்றால், என்ன இருந்தும் என்னையா பயன், எல்லாம் இருந்தும் என்ன பிரயோசனம்? ஆகவே அவருடைய அன்பை சுவைத்து பாருங்கள். செபத்தின் மூலமாக இப்படித்தான் சபிக்க வேண்டும் என்றல்ல, ஒவ்வொருவருக்கும் எது எது வசதியோ அந்த விதத்திலே. ஒருவருக்கு புத்தகத்தை பார்த்து செபிக்கிறதான் பிரயோசனம் என்றால் அப்படி செய்யட்டும். இன்னும் ஒருவருக்கு சத்தம் போட்டு செபிப்பதான் பிரயோசனம் என்றால் அவர் அப்படி செய்யட்டும். இன்னும் ஒருவருக்கு அமைதியாக இருந்து நான் கடவுள் என்பதை ஆழமான அமைதியிலிருந்து அறிந்து கொள்ளுங்கள் என்று சங்கீதத்தில் இருக்கின்றது. ஆகவே அமைதியாக இருந்து நான் சொன்ன விதத்தில் செபிப்பது அது இன்னொரு வகை செபம். உங்களுக்கு எது வசதியாக இருக்கின்றதோ, எது கூடுதலாக பிரயோசனமாக இருக்கின்றதோ அந்த வகையில் செவியுங்கள். என் அன்பு சகோதரர்களே, நானும் நீங்களும் இதை மனதிலே கொண்டு இந்த செபத்திலே மூலமாக ஆண்டவருடைய அன்பை ருசிப்போம், ஆண்டவருடைய அன்பை அனுபவிப்போம், ஆண்டவர் மூலம் சொல்வதை கேட்போம். என்னென்ன ஆண்டவர் எங்களிடமிருந்து மாற வேண்டும் என்று சொல்லுகின்றார்களோ அத்தனையும் மாறுவதற்கு நாங்கள் ஆசைப்படுவோம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொன்ன ஆண்டவர், உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனவனோ அவனிடம் இருந்து உள்ளதும் பறித்தெடுக்கப்படும். இதை தூயாவி, தாகம் இருந்தால் தூயாவி தருவார். நாங்கள் முயற்சி செய்தால் தூயாவி எங்களுக்குள்ளே வந்து எனக்கும் உங்களுக்கும் அவர் ஆசீர்வாதத்தை தருவார். ஒரு கணம் செபிப்போமா? இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த செபத்தை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீதாமே இந்த செபிக்க கற்று தந்ததுக்காக நன்றி. ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவத்துக்கு வர உதவி செய்யும். ஒவ்வொருவருக்கும் நிம்மதியை கொடும், ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும். தற்கொலை எண்ணத்திலே கூட இருக்கலாம், அவர்களை மாற்றும். எது சரி எது பிழை என்பதை சொல்லிக்கொடும். உமது அன்பினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உமது அன்பினாலே ஒவ்வொருவரையும் நிறைவாக விடுதலையாக்கும். பயங்களிலிருந்தெல்லாம் விடுதலையாக்கும். மனச்சுமைகளிலிருந்தெல்லாம் விடுதலையாக்கும். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த நேரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும், ஒவ்வொருவரையும் சுகமாக்கும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அன்பு சகோதரர்களே, இன்று நாங்கள் செபத்தை பற்றி பார்த்தோம். ஆழமாக செபத்தினுடைய அவசியத்தை பற்றி பார்த்தோம். செபத்தின் மூலமாக கடவுள் எங்களுக்கு இவ்வளவோ சொல்லித் தருகின்றார். அவருடைய அன்பின் அனுபவத்துக்கு எங்களை உள்ளாக்குகின்றார். அவருடைய அன்பை சுவைப்பதற்கு எங்களை அழைக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒவ்வொருவருமே உள்ளாகுவதற்கு ஆசைப்படுவோம். அது மட்டுமல்ல, இது நான் சொல்லித்தந்த இன்றைக்கு நான் 5 விரலையும் பயன்படுத்தி செபிக்கின்ற பொழுது எல்லாருக்காகவும் செபிக்கலாம். அன்பு செய்கின்ற தன் குடும்பத்துக்காக, எதிரிகளுக்காக, பொறுப்பெடுக்கின்ற தலைவர்களுக்காக, ஏனைய நண்பர்கள் உறவினர்களுக்காக, சகோதரர்களுக்காக, அயல் வீட்டவர்களுக்காக, ஒன்றாக வேலை செய்பவர்களுக்காக, கடைசியாக ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கின்ற தனிமைப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், ஏழைகள், நோயாளிகள், பாடுபவர்கள், துன்பப்படுபவர்கள் எல்லாருக்காகவும் செபிக்கலாம். என் அன்பு சகோதரர்களே, செபமே ஜெயம். செபம் இல்லை என்றால் கூரை இல்லாத வீட்டுக்கு சமம். ஆகவே எல்லோரும் செபிப்போம், எல்லோருமே ஆண்டவருடைய அன்பை அனுபவிப்போம். அது மட்டுமல்ல, நாங்கள் எல்லோரும் இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்காகவும் செபிப்போம். காரணம், பொது நிலையினர்கள் இதை ஊக்குவிக்க அவர்களுக்காக நாங்கள் செபிப்பது எங்களுடைய கடமை. அது மட்டுமல்ல, செபத்தின் மூலமாகவும் பொருளாதார உதவிகள் மூலமாகவும் இவர்களுக்காக நாங்கள் உதவி செய்வோம், செபிப்போம். மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.